ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் பாக்கெட் மாவு, கடை மாவு இல்லை. இது வந்து கோதுமையில் செஞ்ச குலாப் ஜாமுன். ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனவுடனே ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிட்டவுடனே நெய் நல்லா ஹீட் ஆனவுடனே இந்தமாரி கடாய் ஃபுல்லாக வந்து இந்தமாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, ரேஷன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோதுமை வந்து கலர் உடனே சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு ஸ்லோவில் வச்சு கட்டிகள் எல்லாம் உடச்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து இந்தமாரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அது கூடவே வந்து நான் பால் பவுடர், கடையில் விற்கிற பால் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, அது கூடவே வந்து இந்த குலோப் ஜாமுனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி, திக்கான பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து ஊற வச்சுடுங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம். அதே கப்புலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கிட்டு கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. இது வந்து பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து குட்டி குட்டியாக குலோப் ஜாமுன் சைஸில் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு எண்ணெய் கடாயில் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக வச்சோன்னா வந்து கலர் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாத மாரி இருக்கும். ஸோ ஸ்லோவில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சர்க்கரை பாகு வந்து 3/4 பதம் ஆறி இருக்கணும். லைட்டாக தான் சூடு இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த குலோப் ஜாமுனை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான வீட் குலோப் ஜாமுன் ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.